மோகன் மேல உள்ள அக்கறையினால தானே நீ இப்படி எல்லாம் பண்ற. ஆனா உன்னோட இந்த அக்கறையால நம்ம மோகனே நமக்கு இல்லாம போயிட்டா. அத்தை, என்ன இது? ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? ராதா மோகனோட சேர்ந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா அது என்னோட போனதுக்கு முன்னாடி மோகன் அவர்கள் மேல தன்னோட மனைவியை எரிச்சு கொல்லப்பட்டார்னு பழி இருக்கு. அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் தன்னை தானே எரித்து கொல்லப்பட்டார். இன்னைக்கு மட்டும் எனக்கு மோகன் கூட கல்யாணம் நடக்கல, அப்புறம் நான் இந்த அக்னியில குதிச்சு என்னோட உயிரை நான் விட்டுருவேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், மனவர வரைக்கும் வந்து கல்யாண பொண்ணு செத்து போயிட்டா அந்த செய்தி ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கும். உன்னை நான் கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராதா. அம்மா, வேணும்னா நான் உன் காலில் வேணாலும் விழறேன், ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விடு, ப்ளீஸ். அத்தை, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு நீ பிடிவாதம் பிடிச்சனா இதனால குஷி மோகன் 2 பேருக்குமே எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. கடைசியில உன்னோட இந்த பிடிவாதத்தால என்னோட மோகனையே நான் இழக்க வேண்டி வரும். மா, இந்த கல்யாணத்தை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கீழே வர வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த மட்டும் ட்ரை பண்ணாத ராதா. அத்தை, என்ன நடந்துச்சு? உங்க பேச்சிலேயே ஒரு பயம் தெரியுது. கவலைப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? அத்தை, என்கிட்ட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணலாம். என்கிட்ட சொல்லுங்க அத்தை. எங்க குடும்பத்துக்காக இது வரைக்கும் பண்ணது எல்லாமே போதும். நீ மோகன் உயிரை காப்பாத்திருக்க, குஷி உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு நானும் என் குடும்பமும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்காக எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல தயவு செஞ்சு நீ தலையிடாத. ஆனா அத்தை, அது நான் ராதா, ஒருவேளை இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்த நீ முயற்சி பண்ணனா உன்னோட இந்த பிடிவாத குணத்தால என் புள்ளைய நான் நிரந்தரமா இழக்க வேண்டி வரும். என்ன என்ன சொல்றீங்க? அந்த தாமினி அப்படி என்னதான் சொன்னா? அவ செஞ்ச அத்தனை குற்றங்களையும் மறந்து மோகனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. ராதா என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சான்னு தெரியல. ரொம்ப நேரமா என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ இந்த அளவுக்கு டென்ஷனா இருந்ததே இல்லை. அம்மா கூட நடுவுல பேச்சு நிறுத்திட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? ராதா அதை என்கிட்ட சொல்றதுக்காக கல்யாணம் முடிகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டேங்கிறாளே. ஒருவேளை அவ சொல்ல வந்ததே இந்த கல்யாணத்தை பத்தி தான் இருக்குமோ? என்னாச்சு? பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டேல்ல? ஐயோ, பதில் சொல்லு ராதா. கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுல? தாமனிக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்காதுல்ல? ராதா, எனக்கும் உன் அப்பாவுக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள. அரை மணி நேரத்துல கல்யாணம். சீக்கிரம் போய் ரெடி ஆகு.
அவளை எதுக்காக ரெடியாக சொல்ற? இங்க பாரு, இவளாலதான் கல்யாணம் 4 மணி நேரம் தள்ளி போச்சு. நானும் காலையில எழுந்து எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருந்தேன் தெரியுமா? இப்ப எல்லாம் கலைஞ்சு போச்சு. நான் திரும்பவும் பியூட்டி பார்லர் இருந்து ஆளை வர சொல்லணும். அவளை வர வச்சு லிப்ஸ்டிக் எல்லாம் போடணும். அப்பதானே நான் அழகா தெரிவேன். ஆ, நான் பல வருஷமா ரெடியா தான் இருக்கேன். எப்ப மோகனுக்கு பொண்டாட்டி அவனு காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபைனலி அந்த நாள் வந்தாச்சு. போலாமாமா? போலாமே. பாட்டி உன் பேச்ச கேட்கல. எனக்கு அப்பவே தெரியும் இனி எந்த ஆப்ஷனும் இல்ல. நம்ம டைரக்டா அப்பா கிட்ட தான் பேசணும். பெஸ்ட் சான்ஸ் இப்ப யாரும் இல்ல. எல்லாரும் உங்க ரூம்ல இருக்காங்க. சீக்கிரம் வராதா ப்ளீஸ்? வா வா. சரியா ராதா? வா போலாம். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற ராதா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விடு. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ முயற்சி பண்ணுனா, உன்னோட இந்த பிடிவாத குணத்தினால மோகனை நாம மொத்தமா இழக்க வேண்டி வந்துரும். என்னாச்சு ராதா? அப்பா ரூமுக்கு வான்னு கூப்பிட்டா இங்க வந்துட்ட. என்னாச்சு ராதா உனக்கு? வா. என்னால வர முடியாது குஷி. ஏன்? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு ராதா? நீ ஏன் இப்படி அழுவுற? ராதா நீ ஏன் அழுவுறன்னு என்கிட்ட சொல்லு. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. என்னால எதுவும் பண்ண முடியாது. அத்தை என்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? குஷி, இந்த பிடிவாதத்தை விடு. மோகனையே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா குஷி? என்ன ராதா, இப்ப எதுக்கு நீ அழுவுற? நம்ம அப்பாவுக்காக தானே கல்யாணத்தை நிறுத்துறோம். என்ன பண்றது குஷி? நான் பெரியவங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. சில நேரத்துல பண்ணிதான் ஆகணும். ஞாபகம் இருக்கா? நீ தான் கத்து கொடுத்த. நானா? ஆமா, நீதான். ஒரு தடவை யசோதா அம்மா கடவுள் கிருஷ்ணாவை யமுனைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அதை மீறி போனாரு. ஆனா அங்க போனதுனால தானே அந்த ஊர்ல இருக்கிறவங்கள காளியா ஸ்னேக் கிட்ட இருந்து கடவுள் கிருஷ்ணா காப்பாத்தினாரு. அப்புறம் இந்த தாமனி இருக்காளே, இவளும் இந்த காளியா ஸ்னேக் மாதிரி தான். நாம அப்பாவை காப்பாத்தணும்னா பாட்டியோட பேச்சை மீறிதான் ஆகணும். வா, அப்பா கிட்ட எல்லாம் உண்மையே சொல்லிடு. இல்ல குஷி, என்னால எதுவும் சொல்ல முடியாது. இந்த கல்யாணத்தை கண்டிப்பா என்னால தடுக்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? நாட் ஃபேர் ராதா. இப்ப நீ கூட கிவ் அப் பண்ணிட்டியா? சரி, அப்ப நான் கடவுள் கிருஷ்ணா கிட்டே ரெக்வெஸ்ட் பண்றேன். கடவுளே கிருஷ்ணா, என்னால எதுவுமே பண்ண முடியல. ராதா, இது நம்பிக்கை இழக்கிற நேரம் கிடையாது. நிச்சயமா அந்த தாமினி அம்மாவை ஏதாவது பண்ணிருக்கணும். ஆனா இந்த நேரத்துல நீ யாரோட பேச்சும் கேட்க கூடாது. உன்னோட மனசுல இருக்கிறத நீ சொல்லணும். ப்ளீஸ் ராதா, ப்ளீஸ். என்னால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரே வழிதான் இருக்கு. தாமினி அம்மாவை பிளாக்மெயில் பண்றாங்கிற விஷயத்த நான் ராதா கிட்ட சொல்லி ஆகணும். அப்பதான் இவளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். தினமும் ஏதாவது ஒரு புது நாடகம் நடக்கும். இன்னைக்கு இந்த ராதாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ? நானே தான். வேற யாரு? இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் வரியா? நீ இல்லாதப்போ இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணா இந்த மாதிரி நடக்க தானே செய்யும். போன முகூர்த்தம் ஏன் மிஸ் ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு?
ஏன்னா நான் இங்க இல்லைல்ல. ஒரு கேஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருந்தேன். ஓகே. அஜித் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஆமா, இந்த ராதா எதுக்காக உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு துடிக்கிறா? அவளுக்கு உன் மேல எதுவும் லவ் வந்துருச்சா? ஓய், நீ என்ன தனியா வரலையா? உன் வளரலையும் கூட்டு வந்துட்டியா என்ன? ராதா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. அவன் மனசு ரொம்ப சுத்தம். அவ அப்படியா? அப்ப மனசு சுத்தமா இருக்கிறவங்களுக்கு காதல் வராதா? நான் சொல்றது கேளு, நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க பாரு, உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும், குஷிக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். சோ என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் என்னன்னா, உறவுகள் அவ்வளவு ஈஸியாலாம் உருவாயிடாது சேகர். நல்லா இருப்பா சேகர். ஒரு புது உறவு வந்தா கூடவே நிறைய பொறுப்புகளும் வரும். புதுசா வர உறவால எதுவும் உடைஞ்சு போற அளவுக்கு பலவீனமா இருக்கக்கூடாது. நீ மோகனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு எப்பவுமே நல்ல அறிவுரைகள் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் சும்மா விளையாடுறான். இல்லனா யாராவது இப்படி விளையாடுவாங்களா? அதுவும் கல்யாண விஷயத்துல. சரி அம்மா, நீங்க அது ராதா கிட்ட பேசுனீங்களா? நான் அவகிட்ட பேசிட்டேன். அவ குஷி விஷயத்தை நினைச்சுதான் கவலைப்படுறா. குஷியோட விஷயத்துலயா? குஷியோட விஷயம்னா அப்ப நானும் ராதா கிட்ட பேசணும். மோகன், இங்க பாரு மோகன், அம்மா தான் சொல்றேன்லப்பா, நான் அவகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். ஆனா அம்மா அது மோகன், நடக்க வேண்டிய கல்யாண முகூர்த்தம் ஏற்கனவே தள்ளி போயிடுச்சுப்பா. இப்போ இன்னொரு முகூர்த்த நேரத்தை குறிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த முகூர்த்தத்தை மட்டும் நாம தவற விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு நல்ல முகூர்த்தமே இல்ல. அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் உனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். மோகன், நீ உன்னோட புது வாழ்க்கையை இன்னைக்கு ஆரம்பிக்க போற. இப்போ உன்னோட மனசுல ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்கணும், தாமினி. கிளம்புப்பா. இன்னும் 1/2 மணி நேரத்துல கல்யாண சடங்கெல்லாம் ஆரம்பிக்கணும். நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். அத்தை ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க? ஒருவேளை மோகன் ஐயாவுக்கும் தாமினி அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா மோகன் ஐயாவை இழக்கிற. ஏன்னா அந்த தாமினி கண்டிப்பா அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கா. அதுக்காக தான் அம்மா அவ்வளவு பயந்து போயிருக்காங்க. ஏதோ அம்மாவோட ரூமுக்கு போய் நான் ஒரு தடவை செக் பண்றேன். அப்பதான் என்ன விஷயம்னு தெரிய வரும். கடவுள் கிருஷ்ணா, ராதா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ நம்பிக்கையை கிவ் அப் பண்ணிட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தாமினி என்னோட அம்மாவா வர வேண்டாம். ஷீ இஸ் வெரி பேட். அப்பாவும் என் பேச்ச கேட்க மாட்டாரு, யாருமே என் பேச்ச கேட்க மாட்டாங்க. பட் ப்ளீஸ் நீங்களாச்சும் என் பேச்ச கேளுங்க. நான் உங்களோட ஃப்ரெண்ட், ராதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படின்னா நான் உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு தான் எல்லா மேஜிக்கும் தெரியல கடவுள் கிருஷ்ணா. நீங்க ஏதாவது பெரிய மேஜிக் பண்ணுங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது இருக்கணும். தாமினி அம்மாவை பிளாக்மெயில் பண்றாங்கறத நிரூபிக்க ஏதாவது ஒன்று இருக்கணும்.
தாமினியோட பிளான் இதுதானா? இதை வச்சுதான் அவ அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காளா? யாரு 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 இருக்கீங்க? நீங்க அவங்க தானா? அடிக்கடி நான் உணர்றேனே, அவங்க தானா நீங்க? மோகன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட தாமினியை புது காதலி ராதாவுக்காக எரித்து கொன்று விட்டானா? இன்னும் மோகனின் கையால் எத்தனை அப்பாவி பெண்கள் எரிந்து சாவார்கள்? இதுதான் அந்த காரணம் ராதா. இதனாலதான் தாமினிய பார்த்து அம்மா பயப்படுறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ராதா, நான் உன் காலில் வேணும்னா விழறேன். நீ தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்த விடு. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னு நீ நினைச்சேன்னா இதனால குஷி மோகன் 2 பேருக்குமே நல்லது நடக்க போறதில்ல. அப்படின்னா தாமினி அக்கா சின்னத்தையும் மிரட்டிட்டு இருக்காங்களா? அவங்க மோகனையாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவங்க உயிரை விட்டுருவாங்கன்னு, அந்த பழி மொத்தத்தையும் மோகனையா மேல போட்டுருவாங்கன்னு எதுக்குதான் அத்தை பயப்படுறாங்களா? தாமினி அக்காவோட பொய்க்குள்ள கடைசியில நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களா அத்தை? அடுத்தவங்களை கொலை பண்ண முயற்சி பண்றவங்க கண்டிப்பா தன்னோட உயிரை எண்ணிக்க விட மாட்டாங்க. அத்தை நீங்க ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க கல்யாணத்தையும் மிரட்டிதான் பண்ணிக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க? இங்க பாருங்க அத்தை, ஒருவேளை தாமினி அக்காவுக்கும் மோகனையாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தாமினி அக்கா மோகனையாவை விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் இந்த உறவை அறுத்தெறிய முடியாது. அதுதான் ராதா, அம்மா மோகன் மேல உள்ள பாசத்தால தாமினி கிட்ட தலை வணங்கிட்டாங்கன்னா நீ அப்படி பண்ணாத ப்ளீஸ் ராதா. குஷி மோகனோட வாழ்க்கை இப்போ உன்னோட கையில தான் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையை நீ அழிய விட்டுறக்கூடாது. நீ சொன்னது சரிதான் குஷி. சில நேரங்கள்ல சரியான விஷயத்த பண்ண பெரியவங்களுக்கு எதிரா போய்தான் ஆகணும். இத்தனை விஷயங்கள் என் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இனி தாமினி அக்காக்கும் மோகனையாக்கும் நான் கல்யாணம் ஆக விட மாட்டேன். அவ்வளவுதான். இப்போ மிஸ்ஸஸ் தாமினி மோகன் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்னாச்சு ராதா? இப்ப என்ன புது நாடகத்தை நடத்த வந்திருக்க? நாடகம் நடத்த இல்ல, உங்க நாடகத்தை முடிச்சு வைக்க வந்திருக்கேன் தாமினி அக்கா. பண்ண பாவம்லாம் போதும், இப்போ அதை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீயே ராதா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாத. அதனால நான் சொல்றத கேளு. போய் ஏதாவது பஜனை பாடி பூஜை பண்ணி பாரு. என்ன தொல்லை பண்ணாத. 15 நிமிஷத்துல எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறமா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. தாமினி அக்கா, இனிமே நீங்க தான் பஜனை பாட வேண்டியது இருக்கும்.
எல்லா கடவுளையும் நல்லா வேண்டிக்கோங்க. ஏன்னா இனி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. உங்க கல்யாணம் இப்ப நிக்க போகுது. அதுவும் அது நீங்க செஞ்ச பாவத்தோட ஆதாரத்தால நிக்க போகுது. ஆதாரமா? என்ன ஆதாரம்? உன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இந்த நியூஸ் எல்லாம் நான் செத்து போனதுக்கு அப்புறம் பேப்பர்ல வரும். நான் படிச்சு காட்டுறேன். திரு மோகன் இவர் மீது தன் மனைவியை எரித்து கொன்று விட்டார் என்ற பழி இருக்கிறது. அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணும் தன்னை தானே எரித்துக் கொள்ளப்பட்டார். மோகனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தாமினி தன்னைத்தானே எரித்துக் கொள்ளவில்லை. அவளை கொலை செய்து இருக்கிறார்கள். மோகன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் தாமினியை தன்னுடைய உயிர் காதல் ராதாவால் எரித்து கொன்று விட்டார். அவரால் இன்னும் எத்தனை பெண்கள் எரிந்து சாவார்கள்? என்ன நீ என்னென்னமோ உளறிட்டு இருக்க? தாமினி அக்கா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அத்தை எதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாடுறாங்கன்னு புரியுது. ஏன் உங்களுக்கும் மோகனையாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு புரியுது. ஜோசியர் மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாண தேதியை குறிச்சு கொடுத்துட்டாரு. இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். அவங்க உங்க பக்கத்துல இருக்கும் போதுல ஏன் பயப்படுறாங்கன்னு புரியுது. ஏதாவது டென்ஷன் ஆமா உங்களுக்கு? ஆமாமா, சொல்லுங்க. உங்களை யாராவது மிரட்டினாங்களா? மோகனையாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலன்னா மோகனையாவோட வாழ்க்கை அழிஞ்சிரும்னு அவங்க ஏன் சொன்னாங்கன்னு இப்ப புரியுது. ராதா, இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா கடைசியில உன்னோட பிடிவாதத்தால நம்ம மோகினியை நம்ம இழக்க வேண்டி வந்துரும்.